வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர் விவேக் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காரு. கேன் யூ மேக் அ வீடியோ இன் யூடி பாட் அலர்ட் இண்டிகேட்டர் செட்டப் அண்ட் குட் ஸ்ட்ராட்டஜி கம்பைனிங் யூடி பாட் வித் எனி அதர் இண்டிகேட்டர் அப்படின்னு நான் வந்து செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். பட் கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறவங்க யூடி பாட்டை பற்றி தெரியாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு அதுவே வந்து பை செல் தர இண்டிகேட்டர் தான். நானும் அந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய இருக்கும் யூடி பாட்ஸ்னு. இதோ என்னோட ஃபேவரட்டில் வச்சுருக்கேன். குவான்ட் நோமோடது கிட்டத்தட்ட 53,000 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு பாட்டும் இருக்குது, இந்த யூடி பாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூடி பாட்னா பெருசாக என்ன எது அப்படின்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. அது வந்து ஒரு ஏடிஆர் தான். யூடி பாட் அப்படின்றது ஒரு ஏடிஆர் தான். சரியா? அது வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் தான். அதுதான் வந்து யூடி பாட்டு. அதாவது சூப்பர் ட்ரெண்டை வந்து ஏடிஆர் யூஸ் பண்ணி தானே இருக்குது. அதாவது ஒரு வொலட்டாலிட்டி இண்டிகேட்டர், ஷார்ட்டாக சொல்ல போனால். ஸோ இதுதான் வந்து 310. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த யூடி பாட் எடுக்கல, இந்த பாட் அலர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த யூடி பாட் அலர்ட். ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே வந்து சேம் தான். பட் இது என்ன இருக்கும்னா, இது 110ன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ் பார்க்கலாம், 110. பட் இந்த யூடி பாட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இது பார்த்தீங்கன்னா 310. ஓகே, ஸோ 310ன்றது ஒரு ரிலையபுளாக இருக்கும். ஓகே, சிமிலர் டு சூப்பர் ட்ரெண்ட் தான். யூடி பாட்ன்றது பெருசாக ஒன்றும் இல்லை. சிமிலர் டு சூப்பர் ட்ரெண்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து ஸ்டாண்டலோன் இண்டிகேட்டராக ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அது வந்து இந்த இடத்துல க்ரீன் வந்துடுது. க்ரீன் வந்த உடனே நம்ம வாங்க மாட்டோம். அதாவது இந்த இடத்துல பை வருது, பை வந்த உடனே வாங்க மாட்டோம். திரும்ப நமக்கு வந்து ஒரு இடத்துல பை வரணும். இந்த இடத்துல பை வருது, இந்த இடத்துல பை வருது, இந்த இடத்துல பை வருது, இந்த இடத்துல பை வருது, இங்கே பை வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வாங்குறோம். இது எப்படி டிமாண்ட் ஜோனு? ப்ரைஸ் வந்து திரும்ப ப்ரீவியஸ் ஏரியாக்குள்ளே வருது. ப்ரைஸ் வந்து திரும்ப இந்த ஏரியாக்குள்ளே வருது. அந்த டைமில் வந்து இது பைன்னு காட்டுது. ப்ளஸ் இதுவும் வந்து இந்த லைனும் வந்து க்ரீனாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து யூடி பாட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இதை நான் தூக்கிடுறேன். இந்த யூடி பாட் 310 இருக்குல்ல, 310 தூக்கிட்டு 110 மட்டும் வச்சிருக்கேன். அதாவது இந்த குவான் நோமோடு 52,000 லைக் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் வச்சிருக்கேன். பட் செட்டிங்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த இடத்துல நான் போய் ஆஸ் யூஷுவல் 3ன்னு போட்டுக்கிறேன். எனக்கு அந்த லைன் நான் எடுக்கல, நான் ஜஸ்ட் வந்து இப்படி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ தேவையில்லாமல் எனக்கு வந்து ஒரு பை செல் அப்படின்றது வரலை. இதில் நான் யூஸ் பண்ணும்போது தேவையில்லாமல் எனக்கு வந்து ஒரு பை செல்னு வரலை. எனக்கு இந்த இடத்துல மட்டும் பைன்னு வருது. இந்த இடத்துல பை வந்தது ஃபுல்லுமே. அதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் வந்து ஷார்ட் போகிற மாதிரி ஒன்று காட்டுது. ஸோ இந்த இடத்துல செல்லு, இது ஸ்டாப் லாஸு, திரும்ப பை, இந்த இடத்துல வந்து இது செல்லு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பீங்க, இங்கே கவர் பண்ணியிருப்பீங்க, இங்கே பை பண்ணுவீங்க, திரும்ப இந்த இடத்துல வந்து செல் பண்ணுவீங்க. குட்டி குட்டி ப்ராஃபிட்டு இல்லை சின்ன லாஸ் அப்படின்னு வந்துட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல கவர் பண்ணுவீங்க, இந்த இடத்துல பை, ஸ்டாப் லாஸு, செல்லு, ஸ்டாப் லாஸு, பை. ஸோ இந்த இடத்துல இது ஒரு வின்னரு, இது வந்து ஒரு சின்ன வின்னரு, இது வந்து ஒரு பிரேக் ஈவனு, இது வந்து ஒரு லாஸு. ஸோ அப்படி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதை ஸ்டாண்டலோன் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணலாமானா, கண்டிப்பாக இதை வந்து ஸ்டாண்டலோன் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்து இதை ஸ்டாண்டலோன் இண்டிகேட்டராக யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இண்டிகேட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். அதான் அவரும் கேட்டிருக்காரு. வேற ஒரு இண்டிகேட்டர். நான் இதுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ண இண்டிகேட்டர் சொல்கிறேன், அடாப்டிவ் மெக்டி. ஏன்னா இது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஏன் அடாப்டிவ் மெக்டி அப்படின்றது. ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்லுதுன்னா, அது வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதே நம்ம எடுக்கணுமானா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இது எப்படி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்? ஏதாவது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லை ஏதோ ஒரு பிரேக் வந்து நடக்கணும். ஒரு பைவர்ட் பிரேக் வந்து இந்த இடத்துல நடக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு பைவர்ட் பிரேக் நடந்தால் தான் அது செல்லுன்னு காட்டும். கரெக்டாக? இந்த இடத்துல பைவர்ட் பிரேக் நடக்குது, பைன்னு காட்டுது. இந்த இடத்துல பைவர்ட் பிரேக் நடக்குது, செல்லுன்னு காட்டுது. ஸோ அதான் இந்த இண்டிகேட்டரோட லாஜிக். ஓகேவா? இந்த இந்த இடத்துல வந்து பைவட் பிரேக் நடக்குது, செல்லு. இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து அந்த ஸ்விங் ஹை இது உடைக்குதா, இந்த இடத்துல பை. ஸோ இப்படி தான் இது வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லா இந்த இடத்துல பை செல் வந்து எடுத்துகிட்டே இருக்க முடியாது. அதுவும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியலன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய அடி வாங்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபஸ்ட் கண்டிஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஃபஸ்ட் கண்டிஷன், இந்த யூடி பாட் வந்து இந்த இடத்துல எனக்கு பைன்னு காட்டிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பைன்னு காட்டின உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா, உடனே என்ட்ரி ஆகுனா உடனே என்ட்ரி ஆக மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். இந்த இடத்துல பாருங்க ப்ளூவில் இருக்குது, அப்படியே விட்டுடுறேன். டோட்டலாக அப்படியே விட்டுட்டு திரும்ப எனக்கு எப்போ வந்து இந்த இடத்துல ப்ரௌனாக வருதோன்னு சொல்லி பார்ப்பேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ப்ளூவாக இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரௌனாக வருது. ஸோ இமீடியட்டாக இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ப்ளூவாக மாறுது. இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து ஒரு ப்ளூவாக மாறுது. கிளியராக தெரியுதா? இந்த இடத்துல ப்ளூவாக மாறுது. ஸோ இதுதான் வந்து எனக்கு என்ட்ரி. இந்த இந்த ஏரியா தான் எனக்கு வந்து என்ட்ரி. பாருங்கள் எவ்வளோ சின்ன ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல என்ட்ரி போகிறேன், ஒரு சின்ன ஸ்டாப் லாஸு. ஒரு பெரிய ட்ரெண்டை வந்து இப்போ நம்ம ரன் பண்ண விடலாம். இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறோம்? ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே போடுறோம். நம்ம எய்மிங் ஃபார் 1:2 1:3ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிருக்கு. 1:7 8 அது எங்கேயோ போயிருக்கு.
பட் நம்ம வந்து ஒரு 1:2 1:3 ஏன்னா ப்ராக்டிக்கலாக அதுதான் பாசிபிள். ஏன்னா எல்லா ட்ரெண்ட்ஸும் வந்து இப்படி இருக்காது. எல்லாமே வந்து மோஸ்ட்லி 1:2 2.53லேயே முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஒரு 1:2 எய்ம் பண்ணுறோம்னா இந்த இடத்துல 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இதுதான் ஒரு ட்ரெண்ட். இது வந்து பைன்னு காட்டுதுல்ல, இந்த பைன்னு காட்டுறது தான் ஒரு ட்ரெண்ட். இந்த இடத்துல பைன்னு காட்டி இது வரைக்கும் முடிகிற வரைக்கும் இது ஃபுல்லாக ஒரு ட்ரெண்டு. ஸோ 1:2 அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே நீங்கள் இன்னொரு என்ட்ரி எடுக்க போறீங்க. அந்த என்ட்ரி எது? இது திரும்ப இந்த இடத்துல ப்ளூவாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ லாங் போகிறீங்க, ப்ரீவியஸ் ஸ்விங்கில் கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2 திரும்ப ஒரு 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப இந்த இடத்துல அதாவது இந்த ட்ரெண்டில் இருக்கும்போதே நம்மளுக்கு இன்னொரு சிக்னல் கிடச்சிருக்கு இங்கே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணோன்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன், மோஸ்ட்லி 1 or 2 என்ட்ரிஸ் எடுங்க, அது வந்து போதும். மோஸ்ட்லி அதுக்கு மேலே எடுக்க வேணாம். 3ஆவதுலாம் வர்றது இல்லை 4ஆவதுலாம் வர்றது வந்து மோஸ்ட்லி அது வந்து எக்ஸாஷனாக இருக்கும் ஒரு ட்ரெண்டு. ஸோ ஏன்னா ஒரு இப்போ எலியாட் வேவ் தியரி படி பார்த்தோன்னா இதுதான் வந்து நமக்கு ட்ரெண்டு. கரெக்டாக இதுதான் வந்து நமக்கு ட்ரெண்டு. ஸோ இதில் மோஸ்ட்லி 1 இல்லை இது வந்து இந்த ஒன்னை நம்ம கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். நம்ம இந்த ஏரியாவில் தான் எடுக்காது எடுப்போம். அதாவது செகண்ட் வேவ் தான் பிடிக்க பார்ப்போம். மிஞ்சி போனால் ஒரு தேர்ட் வேவ், அதுக்கு மேலே இந்த வேவ்ஸ் எல்லாம் பிடிக்க வேணாம். அதெல்லாம் எக்ஸாஷனாக இருக்கும், எப்போ வேணால் ரிட்டர்ன் அடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வேவ் இல்லை இந்த வேவ், இந்த 2 வேவை வந்து பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு புல் பேக், நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு புல் பேக் அதுலேயே வந்து வெளியே வந்துடலாம். இல்லை இன்னும் வந்து ட்ரெண்ட் நல்லா மேலே போகிற மாதிரி இருக்குன்னா செகண்ட் புல் பேக்கில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ இது வந்து புரிஞ்சிருக்கேன். அதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுவும் வந்து பையாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு பை வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. திரும்ப இதுதானே வந்து இந்த இடத்துல ப்ளூவாக வந்திருக்கு. அதாவது பை வந்ததுக்கு அப்புறமா ஒரு ப்ரௌனாக மாறி இருக்குது. ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ப்ளூ வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ப்ளூவில் நான் என்ட்ரி கொடுக்குறேன். இந்த கீழே வந்து ஸ்விங்கில் கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாருங்கள் 1:2 வந்தோடனே திரும்ப வந்து ட்ரெண்டு லைட்டாக புல் பேக் எடுத்துகிட்டு அது கண்ணா அப்படின்னு ஏதோ பண்ணியிருக்கு. அதனால தான் மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு புல் பேக்கில் நம்ம என்ட்ரி கொடுக்கறது எப்பவுமே நல்லது. ஸோ ஏதாவது ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட் அவாய்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். பட் 100% எதுவுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது செல்லுன்னு இருக்குது. பட் இந்த இண்டிகேட்டர் பார்த்தா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ப்ளூவாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த இடத்துல இது வந்து பைன்னு காட்டிடுச்சு. இது வந்து ப்ளூவாக தான் இருக்குது. ப்ளூவாக மாறிட்டு இது ப்ரௌனாக மாறி திரும்ப ப்ளூவாக வரணும். இது வந்து பைன்னு காட்டியிருக்கு. இதுவும் வந்து ப்ளூவாக இருக்குது. இந்த இடத்துல ப்ரௌனாக மாறுது. இது வந்து இந்த இடத்துல தான் ப்ளூவாக மாறுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகலான்னு பார்த்தோம்னா இது வந்து செல்லாக மாறிடுச்சு. ஸோ மாற்றி மாற்றி வருது, ரெண்டுமே அலைன்மெண்ட்டாக இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த மாதிரியான ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். பட் 100% சைட்வேஸ் அவாய்ட் பண்ண முடியுமானா அவாய்ட் பண்ண முடியாதுங்க. அது வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பைன்னு காட்டுது. இது வந்து ஃபுல்லுமே வந்து ப்ளூவில் தான் இருக்குது. பட் இது வந்து ப்ரௌனாக மாறி திரும்ப இந்த இடத்துல ப்ளூவாக மாறுது. இந்த இடத்துல ப்ளூவாக மாறுது. இந்த இடத்துல இது வந்து ப்ளூவாக மாறுது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போகிறோம், இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம்னா அது மேலே தான் போயிருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு மேலே போகுது. ஸோ ட்ரேடிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது இந்த வொலட்டாலிட்டியை கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இதுவும் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் மீறி தான் நம்ம வந்து ஒரு ட்ரெண்டில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. இது ப்ரௌனில் இருக்குது. அதுக்கு அடுத்து இது வந்து நல்ல ப்ளூவில் போகுது. ப்ளூவில் போயிட்டு திரும்ப இந்த ஏரியாவில் இது வந்து ப்ரௌனாக மாறுது. எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில். ஸோ பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பவர் கேண்டலாக இருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் எடுத்திருக்கு. இந்த இடத்துலலாம் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. பட் இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் மொமெண்டம் பெரிய பெரிய கேண்டில்ஸாக இருக்குது. பட் பார்க்க வந்து எவ்வளோ சின்னவனாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கன்னா வந்து என்ட்ரி கொடுக்குறோம். என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்விங் ஹைக்கு மேலே அப்படி ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10க்கு 4 ட்ரேட் வின் பண்ண முடியும், 5 ட்ரேட் வின் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணலாம். பட் 10க்கு 10 ட்ரேடும் வந்து வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஏரியாலலாம் கண்டிப்பாக மாட்டுவோம். இந்த ஏரியாலலாம் கண்டிப்பாக மாட்டுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம லாங் போகிறோம். இந்த இடத்துல வந்து லாங் போகிறோம். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். மேலே மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல மேலே தான் போயிருக்கு. 1:2 இருக்கும்னு நினைக்கிறேன். 1:2 இருக்குது. பட் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு மேலே போயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல என்ட்ரிஸ் எடுக்க பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு பிரேக் ஈவன் ட்ரேட் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து வேறு ஒரு இண்டிகேட்டரை வச்சு யூஸ் பண்ணலாமானா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதையும் நான் சொல்கிறேன். இன்னும் எனக்கு இந்த அடாப்டிவ் மெக்டி வேணாம், வேறு ஏதாவது வேணுமானா அதையும் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பை வந்திருக்கு. பை வந்ததுக்கப்புறம் இது ப்ளூவில் இருக்குது. ப்ளூவில் வந்ததுக்கப்புறம் இது ப்ரௌனில் இருக்குது. ப்ரௌனில் வந்ததுக்கப்புறமா இந்த கேண்டலில் நமக்கு திரும்ப இது ப்ளூவாக மாறுது. எந்த இடம் அது? இந்த இடம். ஸோ இப்போ நம்ம லாங் போகிறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2.
இந்த இடத்துல அச்சீவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து 10க்கு ஒரு 4 ட்ரேட் வின் பண்ண முடியும் நீங்கள் பார்க்கணும். அதாவது 100க்கு 40 ட்ரேட் நான் வின் பண்ணால் போதும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணலாம். இல்லை நான் 100க்கு 100 வின் பண்ணணும் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு இல்லை. 100க்கு 100 யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து பெருசாக வந்து எனக்கு தெரியல. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து செல்லுன்னு காட்டுது. செல்லுன்னு காட்டினதுக்கப்புறமா திரும்ப இந்த கேண்டில், பட் இது வந்து ரொம்ப வந்து ஒரு லாங் சைஸ் கேண்டலாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்படி ஒரு லாங் சைஸ் கேண்டில் வந்துச்சுன்னா அதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. திரும்ப இந்த இடத்துல ப்ளூவாக மாறுது, திரும்ப இந்த இடத்துல வந்து இது ப்ரௌனாக மாறுது. எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஷார்ட் போகிறோம், இதுதான் ஸ்விங் ஹை, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வரலை, ஒரு பிரேக் ஈவனு, ஒரு பிரேக் ஈவன் ஒரு 1 மேபி ஒரு 1:2 இல்லை 1:1 மேபி ஒரு 1:1 வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கிட்ட போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபுளாக வெளியே வந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல இது வந்து பைன்னு காட்டுது. பைன்னு காட்டினதுக்கப்புறம் இது ப்ரௌனாக மாறுது. திரும்ப இந்த கேண்டிலில் வந்து இது வந்து க்ரீனாக மாறுது. ஸோ இந்த இடத்துல வந்து லாங் போகிறோம், ஸ்விங் லோ கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸே ரொம்ப சின்னது. ஸோ இந்த மாதிரிலாம் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், செல்லுன்னு காட்டுது. செல்லுன்னு காட்டினதுக்கப்புறமா இந்த ப்ரௌனில் இருக்குது, ஒரு ப்ளூ வருது, அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஒரு ப்ரௌன் வருது. இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து ஒரு ப்ரௌன் வருது. ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான் இது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது செட்டிங்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். 3:10. ஸோ இன்னொரு இதுவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு மெக்டி இருக்கும். அந்த மெக்டி எங்கே இருக்குது? ஸ்டாண்டர்டைஸ்டு இதுதான். ஸ்டாண்டர்டைஸ்டு மெக்டி ஹீக்கினாஷி. ஓகேவா? இந்த அதாவது ஒரு மெக்டியை ஹீக்கினாஷியாக போட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது. இது வந்து மெக்டி தான். மெக்டியவே நம்ம வந்து ஹீக்கினாஷியாக போட்டு ட்ரேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆஸ் யூஷுவல் என்ன இதில், ஓகே, இந்த இடத்துல இது பைன்னு காட்டுது. கலர்லாம் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. யூஸ்வலாக க்ரீன் இருந்தால் எல்லாமே க்ரீனாக தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் செல்லுன்னு இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. சரி, ஓகே, நான் அதை விட்டுடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லுன்னு காட்டுது. செல்லுன்னு காட்டினோடனே என்ட்ரி கொடுப்போமானா என்ட்ரி கொடுக்க மாட்டோம். இது வந்து மெக்டி, அதை விட அந்த மெக்டியை விட இந்த மெக்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஹீக்கினாஷி அப்படின்றதுனால. ஸோ இந்த இடத்துல எனக்கு திரும்ப வந்து ஒரு க்ரீன் வருது. இந்த இடத்துல எனக்கு ஒரு க்ரீன் வருது. பட் நான் பார்க்கணுன்னா இந்த க்ரீன் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலே போகணும். அது ரொம்ப முக்கியம். சும்மா வந்து இந்த க்ரீன்லாம் பாருங்கள், இந்த இடத்துல க்ரீன் இருக்குது. பட் இது மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே போகலை. இந்த இடத்துல இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதாவது இந்த லைன் இருக்குல்ல, ஒயிட் லைன், இந்த ஒயிட் லைனுக்கு மேலே இந்த கேண்டில் போகணும். இந்த ஒயிட் லைனுக்கு மேலே போயிட்டு திரும்ப ஒரு கேண்டில் வந்து இந்த ரெட் லைனு, இந்த ஒயிட் லைன் கீழே வந்து ஒரு ரெட் கேண்டில் திரும்ப ஃபார்ம் ஆகணும். அதாவது இந்த க்ரீன் கேண்டில்ஸ், க்ரீன் ஈக்கினாஷி வந்து இந்த லைனுக்கு மேலே போயிட்டு திரும்ப வரணும். அதாவது செல்லில் இருக்கும்போது, அந்த ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்கும்போது இந்த ஒரு செட்டப் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஷார்ட் போகிறோம், எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த மெக்டி வேண்டாம்னா இந்த மெக்டி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ்வலாக இது யூஸ் பண்ணது எல்லாமே மெக்டி தான். ஸோ அதனால தான் நான் மெக்டியை வச்சே சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்கள், திரும்ப வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து மேலே போயிடுச்சு. அதாவது இந்த லைனுக்கு மேலே ஹீக்கினாஷி கேண்டில் சூப்பராக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கேண்டில் வந்து இந்த லைனுக்கு கீழே வந்து வருது. ஸோ எந்த இடம் வந்து இந்த ஏரியா, இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸு, எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் யூடி பாட்டை யூஸ் பண்ணும்போது இப்படி தான். நான் வந்து யூடி பாட்டை வந்து மோஸ்ட்லி 3 தான் வச்சுருப்பேன். வச்சுட்டு அது செல்லுன்னு வந்துச்சுன்னா உடனே செல் எடுக்காமல் எனக்கு வந்து மெக்டியில் ஒரு புல் பேக் இருக்கணும். அதாவது நான் ப்ரைஸில் புல் பேக் இருக்குதான்னு சொல்லி பார்க்கறத விட ஒரு இண்டிகேட்டரில் எனக்கு புல் பேக் இருக்குதான்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸில் தான் புல் பேக் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இண்டிகேட்டர்லேயும் புல் பேக் பார்க்கலாம். நான் யூஸ்வலாக இண்டிகேட்டரில் புல் பேக் பார்த்துட்டு இந்த மாதிரி இதில் ட்ரேட் எடுப்பேன். மோஸ்ட்லி ஹாஃப் ட்ரெண்டு, சூப்பர் ட்ரெண்டு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம இண்டிகேட்டரில் புல் பேக் பார்க்கறது நல்லது. ட்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா. சரி, ஓகே. இது காரணம் ஏன் மெக்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரைஸில் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் மாதிரி தெரியுதா? இது வந்து ஒரு பிரேக் மாதிரி தெரியுது. நம்ம இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம்னா அடிச்சிருக்கும். இல்லை, இந்த இடத்துல ஒரு பிரேக் மாதிரி தெரியுது. ஸ்டாப் லாஸ் போடுறதுல அடிச்சிருக்கும். மெக்டி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அது மொமெண்டமையே காட்டும். அது வந்து ஒரு லேட் என்ட்ரியில் காட்டும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு லேட்டாக என்ட்ரி கொடுக்குறோம். ஒரு ட்ரெண்டில் முடிஞ்ச அளவுக்கு லேட்டாக என்ட்ரி கொடுக்குறோம். நான் மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ட்ரி கொடுக்குறோம். அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச யூடி பாட் இதுதான். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூடி பாட்டில் நீங்கள் ஏதாவது ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை சொல்லுங்கள். அதையும் வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை போடுறேன். நான்
ட்ரேட் பண்ண யூடி பாட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி அப்படியே வந்து ட்ரேட் எடுத்தோன்னா எல்லா ட்ரேடும் வின் ஆகிடும் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பலை. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இன்னும் ரிஃபைன் பண்ணணும்னா கண்டிப்பாக ரிஃபைன் பண்ணிவிட்டு டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.